ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான காளான் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த காளானோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் மாதிரி வரணும்லாம் கிடையாது, லேசாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுக்கோங்க. காளானில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகங்க. அதே போல் விட்டமின் டியும் அதிகம். அதனால் நம்மளுக்கு எலும்புக்கும் சதைக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த காளான் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். இப்போ 400 கிராம் அளவுக்கு காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதை காட்ட மறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா காளானில் ஒட்டி வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஏன்னா காளான் ரொம்ப சட்டுன்னு வெந்து வந்துடும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காளானில் லோ கேலரி, லோ கொலஸ்ட்ரால், அப்புறம் லோ சோடியம் இருக்கிறதால நம்ம இதயத்துக்கும் சரி, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, பிபி பேஷண்ட்ஸ்க்கும் சரி ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த டயட்டில் ரொம்பவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை வெங்காயத்தை நீளமாக நறுக்கி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு இது கலந்து விட்டே இருக்குங்க. வெங்காயம் கூட ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.